எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நமக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். குவாரண்டைன் நிற்கிறதுனால அவங்க இங்கே டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்பா போய் வாங்கிட்டு இந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேலே வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நினச்சி நான் டோர் ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப நாளாக உள்ளே அடைச்சிருந்ததுனாலே என்னமோ தெரியல, அவங்க 3 பேரும் என் கூடயே பின்னாடி வந்துடுச்சு. சரி, இதுக்குள்ளே இப்போ என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லைங்க, நமக்கு குக்கிங்காக 2 பாத்திரம் தான் வாங்கியிருக்கு. ஒரு சின்ன குக்கரு, அப்புறம் இன்னொரு கிரானைட் காசரோல். இது 2 தான் நான் மெயினாக ஆர்டர் கொடுத்துருந்தேன். குட்டீஸ் எதுக்கு என் கூட இவ்வளோ எக்ஸைட்டடாக உட்காந்துட்ருக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன டாயின் நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்குது. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், கேட்கவே மாட்டாங்க. சரி, இப்போ தனியாக உட்காந்துட்ருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு விளையாடிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை ஆர்டர் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அந்த டாய். அவங்க வந்துட்டு நமக்காக வாங்கினது பாருங்கள், வண்டர் ஷெஃபோட ஒரு கிரானைட் காசரோல். ரொம்ப நாளாக நான் இது ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எங்கிட்ட இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பாத்திரம் கம்மியாக இருக்குது குக் செய்கிறதுக்கு. இது இப்போ ஒன்று வாங்கிடுச்சுன்னா எனக்கு அது தேவைப்படும் இல்லைங்களா மறுபடியும், அப்புறமா குக்கிங்க்கு. இப்போ அம்மாட்ட அங்கே போனால் என்னென்ன பாத்திரம் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதோட ரேட்டு வந்துட்டு 1500 rupees. ஆனால் அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வந்துட்டு இது ரொம்ப வருஷம் நிற்கிற ஒரு நல்ல ஒரு பாத்திரம் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இண்டக்ஷன் பேஸ். அதே மாதிரி நான் இப்படியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் இது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. சொந்த காசு கொடுத்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட். அதனால தான் நான் இது உங்கள் கூட இப்படி இது ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இது இப்போ நான் சமையல் செய்யும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு சின்ன கவர் இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா, நான் இவங்களுக்கு கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாங்க சீக்கிரம் வளர்ந்துடும் இல்லைங்களா, அதனால் டாப்பெல்லாம் சின்னதாகிட்டுருக்கு. ஸோ எல்லா மாதம் இந்த மாதிரி ஒரு 2-3 டாப்ஸ் நான் வாங்கிடுவேன். ஆன்லைன்லேயே தான், அப்போது அஜியோவில் தான் வாங்கியிருக்கு. இதுவும் எல்லாமே வரல, எப்போவுமே ஆர்டர் பண்ணும்போது ஒன்று தான் வந்துட்டுருக்கும், ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க ட்ரிப்ளெட்ஸு அப்படின்னு நினச்சிட்டு 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பிறந்ததுலேருந்து ஒரு டைம் கூட அந்த மாதிரி போட்டு கொடுத்ததில்ல. 3 பேரும் வித்தியாசமாக தான் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கும்போது ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி வாங்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு இது, இன்னொரு ஆளுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்ச டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சா வாங்கிடுவாங்க. அவங்க சைஸ் தெரியும் இல்லைங்களா, அது பார்த்து வாங்கிடுவேன். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துடுவாங்க. ஆன்லைன் வாங்கும்போது இப்படி தான் நடக்கும். ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு ஷாப்பில் எல்லாம் போய் ட்ரெஸ் எடுக்கிற அப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சது பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்த பார்சல் வந்துட்டு ஒரு 2 லிட்டரோட ப்ரெஸ்டீஜோட குக்கர் தான் வாங்கியிருக்கு. இது வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது, பெரிய ஃபேமிலிக்கு இந்த 2 லிட்டர் குக்கர் வச்சுட்டு என்ன செய்ய முடியும், சமைக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரே மாதிரி யூஸ் ஆகிற ஒரு பாத்திரம் தான் இந்த சின்ன குக்கர். இது நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஒரு டைம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 லிட்டரோட குக்கர் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா குழம்புமே அதே மாதிரி நான் கலத்தப்பம் வரையும் இதில் செஞ்சுருக்கு. அந்த ரெசிபியில் நான் போட்டிருக்கேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கலத்தப்பத்தோடது குக்கர் வெயிட்டு, அப்புறமா வாரண்டி கார்டெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. க்ளோஸ் பண்ணி பார்த்தாலும் நல்லா ஏர்டைட்டாக தான் இருக்குது. இது வந்துட்டு இந்த கிரானைட் காசரோல் வந்துட்டு 2 லிட்டரோட ஒரு காசரோல் தான். இது எதுக்கு இதுவே செலக்ட் பண்ணி வாங்கிடுச்சு அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷுமே நம்ம இதில் சமைச்சிக்கலாம். இதோட ஹைட்டு பாருங்கள், இந்த ஹைட்டில் வச்சுட்டு நம்ம சாதம் கொஞ்சம் குவான்டிட்டியாக சாதம் பண்ணிடலாம், கஞ்சி கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸு, பிரியாணி, சிக்கன் குழம்பு, பாயசம், என்னது எல்லா வெஜ் கறியுமே இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம், நான்ஸ்டிக்காக இருக்குது இல்லைங்களா, பொரியல் பண்ணிடலாம். சட்டிப்பத்திரின்ட்டு ஒரு ஐட்டம் இருக்குது, மலபார் ஸ்பெஷல். அதுக்கு இந்த காசரோல் பர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி கிரானைட் காசரோல் வெரைட்டி ரேட்டில் வெரைட்டி சைஸில் மார்க்கெட்டில் அதே மாதிரி ஆன்லைனில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த 2 பாத்திரமே இப்போ நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், இவங்க இது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாய் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இது வந்து கொஞ்சம் டாக்ஸிக் ஆனது. ஃப்ரெண்ட்ஸு கையில் யூடியூப்லலாம் பார்த்து ரொம்ப நாளாக ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்த ஒரு டாய் தான். இப்போ நான் எனக்காக பாத்திரம் எல்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குள்ளே நினச்சி தான் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து அது விளையாடி முடிச்சு வேஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கின இந்த 2 பாத்திரமே வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இது நான் எதுக்கு இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா, புதுசாக நம்ம ஒரு பாத்திரம் வாங்கும்போது சும்மா ஒரு டைம் கழுகி எடுத்துகிட்டு உடனே யூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறேன்னு இப்போ காமிச்சு தர்றேன். ஏதோ ஒரு டிஷ்வாஷ் பார், ஏதோ ஒரு சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, கூடவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர், அது வச்சுட்டு தான் நான் இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறேன். உள்ளேயும் வெளியேயும் சோப்பு போட்டு நல்லா கழுகிக்கோங்க. அதோட லிட்டும் சேர்த்து நல்லா ஒரு டைம் சோப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா ஒரு அந்த சோப்போட இது இல்லாத ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா கழுகிக்கோங்க. இங்கே வந்து தண்ணிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லா வீட்டிலுமே கிணறு இருக்குது. ஸோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால கிணறுலாம் ஃபுல்லாக நிறைஞ்சு தான் இருக்குது. அதனால தண்ணி வந்து தாராளமாக யூஸ் பண்ணிடலாம். பைப்பு திறந்து விட்டுட்டே தான் நான் கழுகிட்டுருக்கு. நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன். நான்ஸ்டிக் காசரோல் ரெடி பண்ணி கழுகி வச்சுருக்கு. அதே மாதிரி இதே குக்கரும் நம்ம கழுகி எடுத்துக்கலாம். வாஷரெல்லாம் நல்லா கழுகிக்கோங்க. குக்கர் கழுவுறதுக்கு நான் கொஞ்சம் சாதாரணமான ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கு. அது வந்து இதே மாதிரி அதே டிட்டர்ஜென்ட் சோப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் சோப்பா இல்லை லிக்விடாக ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நல்லா கழுகிக்கோங்க. உள்ளேயும் வெளியேயும் நல்லா தேய்ச்சி அதை வாஷரும் சேர்த்து அந்த மூடியும் எல்லாமே சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம். கிணறை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிணறெல்லாம் நான் காமிச்சு தரேன். எல்லா வீட்டிலுமே இருக்குது. சில வீட்டிலும் வீட்டுக்குள்ளே நின்றே தண்ணி எடுக்கிற மாதிரி கூடி இந்த வீட்டில் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கு. தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்குது. நமக்கு அங்கே கிடைக்கிற மாதிரி உப்பு தண்ணி நல்ல தண்ணி அந்த மாதிரி கிடையாது. பைப்பு தண்ணி இங்கே இல்லை. எல்லா வீட்டிலுமே கிணறு இருக்கிறதுனால தண்ணி வந்து டைரெக்டாக நம்ம டேங்கில் அடிச்சுட்டு அங்கேருந்து பைப்பு வழி தான் வருது. இதே தண்ணி தான் நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணுறோம். குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, கழுகுறதுக்கு எல்லாமே ஒரே தண்ணி தான் இருக்குது. நம்ம கழுகி வச்ச 2 பாத்திரத்துலையுமே எந்த அளவுக்கு முடியுமோ, நம்ம கொதிக்கும் போது தண்ணி கொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். இப்படி கொதிக்க வைக்கும்போது இதுக்குள்ளே ஏதாவது டாக்ஸிக் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து மெல்ட் ஆகி இது வந்து போயிடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இப்படி தான் எந்த புது பாத்திரம் வாங்கினாலும், ஸ்டீல் பாத்திரம் இருந்தாலும், அலுமினியமாக இருந்தாலும், எந்த பாத்திரமாக இருந்தாலும் இப்படி தான் ரெடி பண்ணி எடுப்பேன். ஆனால் இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு வீடியோவோட பார்க்குற வரைக்கும் வணக்கம்.